நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது ஹால்ல வச்சே நம்ம பாரதி வந்து ஆதி பயங்கரமா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாரதி வந்து ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்கல்ல, அங்கே வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப ஓவராக இருக்குது அவங்களுக்கு. அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. வந்து சோஃபாவில் உட்காந்தவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே வந்து ரொம்ப டயர்டாகி அந்த இடத்துலயே தூங்கிடுறாங்க. அதை பார்த்துட்டு இங்கிட்டு வந்து நம்ம ஆதியோட அறிவோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, அறிவு, ஸ்வேதா, அவங்க அம்மா எல்லாருமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஆதி வந்து பார்த்துடுறாரு. மேலேருந்து இறங்கி வர்றாரு. மாடியிலேருந்து இறங்கி வந்து பாரதி படுத்திருந்தது பார்த்தோன்னே அவங்களுக்கு பின்னாடி மெதுவாக போய் அவங்களுக்கு அப்படியே மண்டையை பிடிச்சி விட்றது, அந்த நெத்தியில் மஜாஜ் பண்ணுறது, எல்லாமே தலைவலிச்சா அந்த தைலமெல்லாம் தைப்போம்ல, அது மாதிரிலாம் தடவி விட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு 3 பேர்த்துக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. நம்ம கண்ணு முன்னாடியே இங்கே வச்சே மாமா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து தடவினோடனே பாரதிக்கு வந்து லேசாக முழிப்பு வருது. எந்திரிச்சு பார்க்காங்க. உடனே பாரதி எந்திரிக்காதீங்க, அப்படியே படுங்க, ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் அசையவே வேண்டாம், பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையெல்லாம் மஜாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்னு வந்து நம்ம ஆதி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. நேராக கிச்சனில் போய் நம்ம பாரதிக்காக சூடாக காஃபியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து, இந்தாங்க பாரதி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி வந்து கேட்காங்க, என்ன அது எனக்காக இதெல்லாம் எதுக்கு நீங்கள் போட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்ன பாரதி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் கம்பெனியில் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கும் எனக்கு தெரியும் நல்லா, அதனால் நீங்கள் அங்கே போய் கஷ்டப்படுறீங்க, நான் வீட்டில் உங்களுக்கு நல்லா தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேணாமா, அதனால் வீட்டில் நான் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கேன், நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவுமே ஃபீல் பண்ணக்கூடாது, நீங்கள் பாட்டில் டீ குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆதி சொல்கிறாங்க. அதை கேட்டு பாரதியும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இங்கிட்டு வந்து நம்ம அறிவோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, என்னங்க நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதைத்தான் நானும் பார்த்துக்கிட்டு என்ன நடக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அறிவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு ஸ்வேதாவுக்கு வந்து என்ன பண்ணுறேனே தெரில, பயங்கரமான கோபத்தில் என்ன பண்ணுறேனே தெரியாமல் அமைதியாக உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.